வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சுரைக்காய் மசாலா பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இத பண்றது ரொம்ப ஈஸி. இது சாம்பார், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ சுரைக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதனுடைய காம்பு பகுதியை நீக்கிட்டு தோல் சீவிக்கலாம். தோல் சீவியாச்சு. இதுல பாதி அளவு காயை தான் நான் சமைக்க போறேன். பாதியை கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இந்த காயை நம்ம அங்கங்க இந்த மாதிரி குத்திட்டோம்னா நம்ம சமைக்கும் போது மசாலாலாம் அந்த காய்க்குள்ள இறங்கி அந்த கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இந்த மாதிரி காய் ஃபுல்லா ஃபோர்க் வச்சு அங்கங்க குத்திக்கங்க. இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்திட்டோம்னா மசாலாவும் நல்லா காய்க்குள்ள இறங்கி வேகமாகவும் வெந்துடும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நம்ம குத்திட்டு இப்போ இந்த சுரைக்காயை கட் பண்ணிக்கலாம். சுரைக்காயில உள்ள விதைகள் இருக்கும். விதைகள் பிஞ்சா இருந்தா எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே கட் பண்ணிக்கலாம். விதைகள் முத்தலா இருந்தா மட்டும் விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி சைஸ்க்கு எல்லா காயும் கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. 4 பல் பூண்டை இடித்து சேர்க்குறேன். அடுத்து கறிவேப்பிலை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. 2 நிமிஷம் வதக்கியாச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச சுரைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்த இந்த சுரைக்காயை நல்லா மசாலாலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கங்க. மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டியாச்சு. இந்த சுரைக்காய் பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த சுரைக்காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். அதுக்கு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் ஆகும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த காய் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். அந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு 4ல இருந்து 5 நிமிஷம் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. காயெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. அடுத்து கடைசியா இதுல 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதனுடைய பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். கடைசியா கரம் மசாலா தூள் சேர்த்தோம்னா இந்த டிஷ் நல்லா வாசனையா இருக்கும். நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. 2 நிமிஷம் ஆச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சுவையான சுரைக்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க.
இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.